வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எப்படி யூஸ் பண்ணலாம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன ப்ராடக்ட்னால், நம்ம ரிங் லைட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸ்டாண்டோட ரிங் லைட்டு வர மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, ரிங் லைட்டு கொடுத்துருக்காங்க, மொபைல் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இந்த ரிங் லைட் வந்து எதுக்கு நான் ஆர்டர் போட்டேன்னா, நம்ம கிச்சனில் எடுக்கும்போது ரொம்ப வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்குது மொபைல் எடுத்தால். ஸோ நம்ம லைட்டு வச்சு எடுத்தால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஆர்டர் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆள் தேடிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எப்படியும் நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்ம என்ன தான் பண்ணாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஆள் தேவை. எனக்கு இவ்வளோ நாள் எடுத்து கொடுத்தது என்னோட சின்ன நாத்தர் தான். என் ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வந்து காலேஜ் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போல்லாம் லீவ் கிடைக்குமோ அப்போ தான் நான் மொத்தமாக வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அவங்களே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டு ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டா நம்மளே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் போட்டேன். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்குது. எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. மெயினாக நான் இந்த வீடியோ எதுக்கு எடுத்தேன்னா, என்ன மாதிரி சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு வரவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க, ஆள் தேடிக்கிட்டு இருப்பாங்க என்ன மாதிரி. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாண்டை பற்றி தெரியும், ஆனால் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுமா, அதில் வீடியோ எடுக்க முடியுமா, கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இந்த ரிங் லைட்டை வாங்கினதுக்கு நான் ஹாப்பியானேனோ இல்லையோ, என்னோடய பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. எப்படா அதை நான் செட் பண்ணி முடிச்சு அவளுக்கு லைட்டை போட்டு காமிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருந்தா. ஒரு வழியாக எல்லாத்தையுமே நம்ம ஃபிட் பண்ணி முடித்தாச்சு. நம்ம மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு இது தான். நம்ம வந்து ஆனால் கேமரா வந்து அந்த சைடு திருப்பி வைக்கணும், மாற்றி வச்சுட்டாங்க. இதுதான் நம்ம வந்து கரெக்டான பொசிஷன். நம்ம அந்த சைடு வச்சுட்டு கேமராவை நம்ம வந்து இந்த சைடு தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஒரு பொசிஷன் பார்த்து நம்ம வச்சிட்டோம்னா கரெக்டாக அது வந்து வீடியோ எடுத்துரும். ஷேக் ஆகாமல் நல்லாவே வீடியோ எடுத்துரும். இது வந்து நம்ம எந்த ஹைட்டு வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வந்து நமக்கு வந்து லைட் போடுறதுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து சுவிட்ச் போர்ட்லேயும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். இதை வந்து பவர் பேங்க்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது வெளில போனால் நம்ம பவர் பேங்க்லேயும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கலர் வரும். ஒயிட்டு, லைட்டாக எல்லோ கலர் வரும், டார்க்காக எல்லோ கலர் வரும். இது வந்து நம்ம ரேட்டுக்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் வந்து கலர் வந்து ஜாஸ்தியாக நமக்கு லைட்டு வேணும்னா அதிக ரேட்டில் வாங்கிக்கலாம். இந்த ஒயர்லேயே நமக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. லைட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைட்னஸ்க்கு வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கும் ஜாஸ்தியாக வச்சுக்கிறதுக்கும் அதுக்கும் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னுமே நம்ம ஹைட்டில் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹைட் வருதுன்னு. இன்னுமே இதை வந்து ஹைட்டாக வச்சுக்கலாம் நம்ம. இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். இதோட ரேட் வந்து 604 ரூபா, கரெக்டாக 604 ரூபா வந்துச்சு. என்னோடய சேனலுக்கு இந்த ரேட்டுக்குள்ளே ஸ்டாண்டு போதும் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ஆர்டர் போட்டேன். இதை ஆர்டர் போட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு. கம்மியாக ஆர்டர் போட்டோமோ எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லைட்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்டும் நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.